குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் ரிசோர்ஸஸில் மேன்மேட் ரிசோர்ஸஸ்னால் என்னன்னு பார்த்தோம். மேன்மேட் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் மாடிஃபைடு ஆர் ப்ராசஸ்டு பை டெக்னாலஜி இன்டு மேன்மேட் ரிசோர்ஸஸ். அதாவது இயற்கை வளத்தை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு மாற்றுருவாக்கம் செய்யப்பட்டு ஒரு புதிய பொருளாக பெறப்படுவதை தான் மேன்மேட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சுகர் கேன் ப்ராசஸ்டு டு கெட் சுகர். அதாவது சுகர் கேன்லேருந்து என்ன கிடைக்குது? சுகர் கிடைக்குது இல்லையா? அதுபோல் ஒரு பொருளை தொழில்நுட்பத்தை இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேறு ஒரு புதிய பொருளாக கிடைக்கப்பெறுவது தான் மேன்மேட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ யூஸ் நேச்சர் டு கிரியேட் மோர் ரிசோர்ஸஸ். இயற்கையிலிருந்து புதிய வளங்களை உருவாக்கக்கூடிய தனிநபரை தான் நாம் தனிநபர் அல்லது குழுவை தான் நம்ம மனித வளம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். Though human beings are basically natural resources, we classify human beings separately. அதாவது மனிதன் அப்படிங்கிறது ஒரு இயற்கை வளம். அதனால் நம்ம மனிதனை ஒரு தனி வளமாக நாம் பார்க்குறோம். Education, health, knowledge and skill have made them a valuable resources. அதாவது மனிதனை நாம் ஒரு தனி வளமாக பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனிதன் ஒரு மதிப்புமிக்க வளமாக இருக்கான். அதுக்கு அவங்ககிட்ட என்னென்ன இருக்கிறனால அவனை மதிப்புமிக்க வளமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற கல்வி, உடல் நலம், அறிவு, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மதிப்புமிக்க வளமாக நாம் மனிதரை பார்க்குறதுக்கு அவங்கக்கிட்ட இருக்க கல்வி, உடல் நலம், அறிவு இதுதான் காரணமாக இருக்குது. எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், சயின்டிஸ்ட். அதுக்கு உதாரணமாக யார் சொல்கிறாங்க அப்படின்னா மருத்துவர், ஆசிரியர், சயின்டிஸ்ட் இவங்க எல்லாமே எக்ஸாம்பிளாக குறிப்பிடுறாங்க மனித வளத்துக்கு. Tertiary activities are basically concerned with the distribution of primary and secondary products through a system of transport and trade. அதாவது முதல் நிலை அப்படிங்கிறது இயற்கையாக இருந்து கிடைக்கக்கூடியது தான் முதல் நிலை ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸு. செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்னால் அதுலேருந்து வேறு ஒரு புதிய பொருளை உருவாக்குறோம் இல்லையா, அதுதான் செகண்டரி ஆக்டிவிட்டீஸு. இந்த ரெண்டு ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருளை பகிர்வதற்கான அந்த போக்குவரத்து, வணிகம் இதெல்லாமே டெர்சரி ஆக்டிவிட்டீஸில் இன்க்ளூட் ஆகும். எக்ஸாம்பிள் பேங்கிங், ட்ரேட் அண்டு கம்யூனிகேஷன்ஸ். அதாவது வங்கி, அதுக்கப்புறம் வணிகம், தகவல் தொடர்பு துறை, இது எல்லாமே டெர்சரி ஆக்டிவிட்டீஸில் அடங்கும். The quantity and quality of institutions and organizations involved in making the professionals decide the human resource of a country. அதாவது ஒரு நாட்டினுடைய தரம் அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனித வளம், அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் மற்றும் அமைப்புகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் ஒரு நாட்டினுடைய மனித வளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த மனித வளம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது, அதுக்கப்புறம் அமைப்புகளுடைய எண்ணிக்கை இருக்கிறது, அதுக்கப்புறம் தரம், இதை எல்லாமே ஒரு நாட்டின் மனித வளம் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. காந்தியன் தாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். அதாவது காந்தியடிகள் வளங்களை பற்றி என்ன சொல்கிறாரு, அவருடைய சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். There is enough for everybody's needs and not for anybody's greed. Mahatma Gandhi blamed human beings for depletion of resources because of over exploitation of resources, unlimited needs of human beings, so conservation is very important. அதாவது மனித வளங்கள் பற்றி காந்தியடிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா மனித வளங்கள் அப்படிங்கிறது, அதாவது வளங்கள் அப்படிங்கிறது மனிதனுடைய பேராசைக்கு மட்டும் கிடையாது, அவனுடைய தேவைக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் உலகில் வளங்கள் குறைவதற்கு காரணம் யார் அப்படின்னா மனித இனம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் மனித இனம் காரணமாக இருக்குது அப்படின்னா வளங்கள் அதிகமாக எடுக்கப்படுகிறது, அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய தேவைகளும் அதிகமாக இருக்குது. அதனால தான் மனிதன் நினைத்தா மட்டும்தான்
வளங்களை வந்து பாதுகாக்க முடியும். அப்போ வளங்கள் குறைவதற்கு காரணம் வந்து மனித இனம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் குறிப்பிடுறாரு. அடுத்தது ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது வள திட்டமிடுதல் வள மேலாண்மை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் பிளானிங் பார்க்கலாம். ரிசோர்ஸ் பிளானிங் இஸ் எ டெக்னிக் ஆர் ஸ்கில் ஆர் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். அதாவது வள திட்டமிடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வளங்களை வந்து நாம் சரியாக பயன்படுத்துறது, கரெக்டாக வந்து நாம் அதை என்ன பண்ணணும், பயன்படுத்தக்கூடிய திறனை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசோர்ஸ் பிளானிங் இஸ் நெசசரி. ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையான ஒன்று. ஏன் அப்படின்னா, ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டெட். ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. தியர் பிளானிங் இஸ் குவைட் நெசசரி ஸோ தட் வி can use them properly and at the same time we can save them for our future generation. வளங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த வள திட்டமிடுதல் அப்படிங்கிறதுனா என்னென்னா, வளங்களை வந்து சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் வள திட்டமிடுதல் அப்படிங்கிறது. அப்போ நம்ம சரியாக பயன்படுத்தி நம்மளுடைய தேவையையும் நிறைவேற்றிக்கணும், அதே போல் வருங்கால தலைமுறைகளுக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து வள திட்டமிடுதல் அப்படிங்கிறது. ரிசோர்ஸஸ் ஆர் நாட் ஒன்லி லிமிட்டட் பட் ஆல்சோ தே ஆர் அன்ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது வளங்கள் வந்து மிக குறைவாக இருக்கிறது மட்டும் அல்லாமல் அது வந்து பூமியின் மீது ஒழுங்கற்ற பரவலோட காணப்படுகிறது. உலகில் வந்து ஒழுங்கற்ற பரவலோட காணப்படுறதுனால அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். It is essential for the production of resource to protect them from over exploitation. அதிகமாக சுரண்டலிலிருந்து தடுத்து பாதுகாக்கணும். இந்த வளங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பதுக்கி வச்சுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாமல் அப்போ பதுக்கி வைக்கும் பொழுது மக்களுடைய தேவைக்கு வந்து அது பயன்படாமல் ரொம்ப குறைவாக தான் பயன்படுது. அது மாதிரி சுரண்டலிலிருந்து தடுத்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசோர்ஸ் பிளானிங் பற்றி குறிப்பிடுறாங்க. அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், வளங்களை வந்து பாதுகாக்கிறது. கேர்ஃபுல் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் இஸ் கால்டு கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். அதாவது கவனமாக கையாளுதல், வளங்களை வந்து கவனமாக கையாளுதல் அப்படிங்கிறது தான் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது, வளங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது. ரிசோர்ஸஸ் ஆர் பீயிங் யூஸ்ட் அட் எ வெரி ஃபாஸ்ட் ரேட் டியூ டு த ரேபிட் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். அதாவது வளர்ந்து வரும் மக்கள் தொகை, இப்போ வந்து மக்கள் தொகை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாகிட்டே இருக்குது. அந்த மக்கள் தொகையினுடைய திடீர் பெருக்கத்தினால வளங்களுடைய பயன்பாடு என்னாகுது, அதிகமாக ஆகுது. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் டிபெல்டிங் ஃபாஸ்ட். அதனால் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை வளங்கள் என்னாகுது, குறைந்து கொண்டே, அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப வளங்கள் வந்து குறைந்து கொண்டே இருக்குது. வைஸ்லி யூஸிங் ரிசோர்ஸஸ் கேன் கண்ட்ரோல் த டிபெல்டிங் ரேஷியோஸ். அதனால் என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். இந்த வளங்கள் வந்து அதிகமாக பயன்படுது இல்லையா, அதிகமாக தேவை வந்து ஏற்படுது. அதனால் அந்த வளங்களை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ நம்ம மீடியமாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம அந்த வளங்கள் வந்து எதிர்கால தேவைக்கு, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். Development is necessary without affecting the needs of future generation. எதிர்கால தலைமுறையினருக்கும் அந்த தேவையை வந்து பாதிக்காத வண்ணம் நம்ம என்ன பண்ணணும், அந்த வளங்களை வந்து வச்சுருக்கணும். இஃப் த ப்ரெசன்ட் நீட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் ஆர் மெட் அண்ட் த கன்சர்விங் ஆஃப் ரிசோர்ஸஸ் for the future are balanced, we call it sustainable development. அதாவது நிகழ்கால தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து வருங்கால தலைமுறையினருக்கு வந்து போதுமான வளங்களை வந்து விட்டு வைக்கணும். இப்போ நம்ம மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டால் போதாது, எதிர்காலத்தில் இருக்கக்கூடியவங்களும் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வைத்து சமநிலைத்தன்மையோடு ஏற்படக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கேன் டேக் பிளேஸ் when, அதாவது இந்த நிலையான வளர்ச்சி நடைபெறுவதற்கு என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிலையான வளர்ச்சி வந்து இருக்கும், வளங்கள் வந்து பற்றாக்குறை ஏற்படாது, எதிர்கால தலைமுறையினருக்கும் அந்த வளங்களை வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் நாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the reason of depletion of identified, அதாவது வளங்கள் எதனால் வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து வேஸ்டேஜ் அண்ட் எக்ஸஸ் கன்சப்ஷன் இஸ் ப்ரிவென்டட்,
அதாவது வீணாக்குறது, வேஸ்ட் பண்ணுறது, அதிகப்படியான பயன்படுத்துறது, இதையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், தடுக்கணும். ரீயூசபிள் ரிசோர்ஸ் ஆர் ரீசைக்கிள்டு, அதாவது மறுசுழற்சி. அதை வந்து மறுசுழற்சி செஞ்சோம் அப்படின்னா, இப்போ பழைய பேப்பர், அட்டை இதெல்லாம் வந்து மறுசுழற்சி செய்கிறாங்க. அதே போல் பிளாஸ்டிக்லாம் வந்து மறுசுழற்சி ரீசைக்கிள் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி மறுபயன்பாடுள்ள வளங்களை வந்து மறுசுழற்சி செஞ்சு அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். பொல்யூஷன் இஸ் ப்ரிவென்டட், மாசை வந்து பொல்யூஷன் ஏற்படாமல் பார்த்துக்கணும். என்விரான்மெண்ட் இஸ் ப்ரொடெக்டட், சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும். நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் ஃபார் ப்ரிசர்வ்டு, அதாவது இயற்கை தாவரங்கள், விலங்குகள் இதை எல்லாத்தையும் பாதுகாக்கணும். ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்டு, மாற்று வளங்களை, அதற்கு பதிலாக மாற்று வளங்களை வந்து நாம் பயன்படுத்தணும். The easiest way to conserve resources is to follow the 3 R's, அதாவது நம்ம வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா 3 வழிமுறைகளை வந்து பின்பற்றணும். அதை வந்து 3 R's அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னா ரெடியூஸ், ரீயூஸ் அண்டு ரீசைக்கிள். இதுதான் வந்து 3 R's அப்படின்னு சொல்கிறது. இந்த 3ஐயும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வளங்களை வந்து கண்டிப்பாக நாம் பாதுகாக்க முடியும். அந்த 3 R's தான் வந்து என்னென்னா ரெடியூஸ் அப்படிங்கன்னா வளங்களை வந்து நாம் குறைக்கணும், அதாவது குறைவாக பயன்படுத்தணும். ரெண்டாவது வந்து ரீயூஸ், மறு பயன்பாடு செய்யணும். அதுக்கடுத்தது ரீசைக்கிள், மறுசுழற்சி செய்யணும். இது 3ஐயும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா வளங்களை வந்து கண்டிப்பாக நம்மளால் பாதுகாக்க முடியும். பாதுகாத்து அதை எதிர்கால தலைமுறையினருக்கும் பயன்படும் வகையில் நாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகே, இன்னையோட உங்களுக்கு இந்த லெசன் ஃபுல்லாக முடிஞ்சுது. நாளைக்கு அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வேறு லெசன் பார்க்கலாம். இப்போ இதுக்குரிய கொஸ்டின் ஆன்சர்லாம் நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு சென்ட் பண்ணுறேன். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்குரிய கிளாஸ் ஒர்க் நோட்டில் என்ன பண்ணுறீங்க, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் வந்து அது யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுட்டு தான் படிக்கணும். காப்பி பண்ணி வச்சுட்டு படித்து எழுதி பாருங்கள். மீதியை வந்து நம்ம அடுத்த லெசன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.